கிராம் வந்து பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்து ஊற வச்சு அதை நல்லா களைஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். அடுத்து இதோட சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் இதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து ஒரே ஒரு முருங்கைக்காய் பாருங்கள், இதையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வர அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மேலே நம்ம ஏர் வரட்டும், அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். ஏர் வந்த பின்னாடி வெயிட் போடுங்க எப்படிங்கன்னே, அதுதான் சேஃப்டி. 50 கிராம் மல்லி, 50 கிராம் காய்ஞ்ச மிளகாய், அதில் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு 4, சாதா மிளகாய் ஒரு 4 இருக்குது. காஷ்மீரி சில்லி ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கலர்ஃபுல்லுக்காகவும் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இது 3 பொருளும் ஒரே அளவு, மிளகாயும் மல்லியும் ஒரே அளவு. எவ்வளோ குவான்டிட்டியில் நீங்கள் போட்டிங்கன்னாலும் அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வறுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே பவுடர் பண்ணி கொண்டு வர போகிறோம். இதோட பாருங்கள், விரலி மஞ்சள் ஒரு சின்ன சைஸ் ஒன்று, இதை எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ பவுடர் பண்ண போகிறோம். இப்போ வானல் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, 2 கொத்து கறிவேப்பிலை அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 தக்காளி பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியை அதில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா மெல்ட் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், தக்காளி நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை நல்லா சுண்ட வைக்கலாம். இதுலேயே நம்ம கொஞ்சமாக ஒரு வெல்லம் ஒரு 2 பீஸ் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆகணும். இது நல்லா கிரேவியாக வரணும். தக்காளி நல்லா நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த பருப்பு, முருங்கைக்காய், வெங்காயம் 3ஐயும் போட்டு வேக வைக்கிறது அப்படியே குக்கரில் அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா கலக்கி விடுங்க. இனிமேல் தான் ஒரு வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, பெரிய வெங்காயம், அதை வந்து நல்லா நான் இதெல்லாம் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். பேன் அடுப்பில் வச்சுங்க. 2 டீஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட இந்த இதெல்லாம் வச்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்து வறுக்கலாம். லைட்டாக நம்ம கண்ணாடி பதம் வந்தால் போதும். சாம்பாரில் அப்படியே கொஞ்சம் சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு வெங்காயம் நம்மளுக்கு வாயில் தட்டுப்படும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நெய்யில் வதக்கினா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சைடு அப்படியே லைட்டாக வந்துடும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மசால் பொடி, இது வந்து மிளகாய் பொடிக்கு உண்டான ஒரு ரேஷியோ தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எல்லா மிளகாய் பொடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். அந்த நெய்யிலேயே வதக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அந்த நெய்யிலேயே அந்த மிளகாய் காரப்பொடியும் அந்த வெங்காயம் லைட்டாக அப்படியே வதங்கணும். சிம்மில் வச்சு வதக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து நம்ம ஆயில் போட்டுக்கலாம். அந்த மிளகாய் பொடி அந்த நெய்யில் வதங்கும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெந்த சாம்பாரில் இந்த இதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையை கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே போடணும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு கூட போடலாம். இதில் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே கருவேப்பிலை. இந்த இட்லி சாம்பார், பொங்கல், ரோஸ்ட் எல்லா டிஃபனுக்கும் இது ரொம்ப ரொம்ப நேச்சராக இருக்குங்க. செய்து பாருங்கள். இப்போ எனக்கு தேவை பாருங்கள், நெய் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மேலே விட்டுக்கிறேன். நெய் 1/2 டீஸ்பூன் மேலே விட்டுக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார், அருமையாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தோசை, இட்லி, பொங்கல், ஆஹா அருமை அருமை.
ஓகே, சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சிகப்பரிசியில் ரோஸ் தான் கொடுப்போம். கொஞ்சம் வேகணும். 2 பேருக்கு தான் நெய்யை இதில் ஆக்கணும். நெய் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் ரோஸ் ரெடி. சூப்பர் ரோஸ் ரெடி. நெய் மணக்கும் சாம்பார் ரோஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாப்பிடலாம் வாங்க.